அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான பதிவு. நவராத்திரி காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு தீப வழிபாடுகள், ஸ்லோகங்கள், வேறு ஏதாவது தானங்கள், தர்மங்கள், அப்படி எந்த விஷயங்கள் பண்ணாலுமே அதற்கு அதீத பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி நாட்களில் நம்ம சாதாரண நாட்களில் ஒரு மந்திரத்தை சொன்னாலே நமக்கு உடனே பலன் கிடைக்கும். ஆனால் இந்த நவராத்திரியில் அம்பாளுடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள், அந்த மந்திர உச்சாரணைகளுக்கு அதீத ஒரு சக்தி என்றைக்குமே இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி நாட்களில் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நவராத்திரி முடிவதற்குள்ளே, அதாவது நமக்கு விஜயதசமி சரஸ்வதி பூஜை வருது பார்த்திங்களா, அது முடிவதற்குள்ளவாச்சும் இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த எவ்வளவு முறை அந்த கவுண்டிங்ஸே இல்லாமல் எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது. குறிப்பாக அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரப்பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இறை வழிபாட்டில் மிக மிக முக்கியமானதே மந்திர ஜபங்கள் தான். இது இறைவனோட நம்முடைய மனசை ஒன்று செய்வதற்காகவே தான் ஏற்படுத்தப்பட்டது. சாதாரணமாக நம்ம சாமியை கும்பிட்றத விட ஒரு மந்திர பாராயணம் சொல்லி ஒரு பாடல்கள் பாடி அப்படி நம்ம வழிபடுறப்ப அந்த இடத்துல கூடுதலான ஒரு பலன், கூடுதலான ஒரு அதீத ஒரு சக்தி, நமக்கு அந்த அனுகிரகம் விரைவாகவே கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது. அதனால தான் நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரத்துக்கு கூட தனி சக்தி கிடைச்சதுனால தான் இறை சக்தியும் இந்த மந்திர சக்தியும் நமக்கு ஒன்றிணைஞ்சு நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நவராத்திரி நாட்களில் அம்பாளை துதித்து போற்று பாடப்படுகின்ற நிறைய பாடல்கள் இருக்குது. இதில் மிக மிக முக்கியமான ஒரு பாடல் பிரம்மாண்ட புராணத்திலிருந்து தோன்றிய நூல் தொகுப்பு தான் ஸ்ரீ லலிதா சகசரநாமம். நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு அந்த பாடல் தொகுப்பு தான். இந்த லலிதா திரிபுர சுந்தரி மீது பாடப்பட்ட இந்த நூலானது ஹயக்ரீவரால் சித்தர்கள் அந்த தலைமை சித்தராக விளங்கக்கூடிய அகத்திய மாமுனிக்கு உபதேசிக்கப்பட்ட ஒரு பாடல். லலிதா திரிபுர சுந்தரிங்கிறது சிவசக்தியுடைய ஒரு ஐக்கியம். இதற்கு மேலே ஒரு தெய்வமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த ஒரு பாடல்களை பார்த்திங்கன்னா அன்னையினுடைய 1000 திருநாமங்கள் போற்றி துதித்து அப்படி பாடப்பட்டதாக இருக்கும். அதாவது ஒரு தடவை வந்த நாமம் திருப்பி அந்த பாடலில் அடுத்த தடவை ரிப்பீட்டே ஆகிருக்காது. அப்படி 1000 அந்த நாமங்களை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அப்படிப்பட்ட பலன்கள் இந்த லலிதா சகசர நாமத்தை நமக்கு சொன்னாலே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்படி உட்காந்து லலிதா சகசரநாமம் சொல்வதற்கு நிறைய பேரால் கண்டிப்பாக ஒரு கடினமான ஒரு விஷயங்க. ஏன்னா குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாச்சும் ஆகும். அதனால தான் தன்னுடைய உள் உணர்வால் நமக்கு 1000 இந்த நாமங்களிலிருந்து 7 நாமங்களை காஞ்சி மகா பெரியவாரே நமக்கு எடுத்து ஒரு 7 லைன் எடுத்து சொல்லியிருக்காரு. இதற்கு பேர் ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளியின் பெயர். இந்த ஒரு பாடலை, இந்த 7 வரி மந்திரத்தை நம்முடைய பூஜைறையில் நம்ம சொல்ல சொல்ல, அதாவது உரு ஏற ஏற திரு ஏறும்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. இந்த மந்திரத்தை நம்ம ரிப்பீட்டடாக சொல்ல சொல்ல அந்த மந்திரத்துக்கு தானாகவே ஒரு தெய்வீக சக்தி கிடச்சி நம்ம என்ன நினச்சி வேண்டி இந்த மந்திரத்தை உச்சரிக்க நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு நியாயமான ஆசைகள் இருந்தால் கண்டிப்பாக அது உடனுக்குடனே நடக்குங்கிறது காஞ்சி மகா பெரியவாளுடைய வாக்கு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இந்த மந்திரத்தை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நவராத்திரி நாட்களில் உங்களுக்கு கவுண்டிங்ஸே வேணாம். காலை மாலை நீங்கள் எப்போ வேணாலும் உச்சரிக்கலாம். நமக்கு ஒரு தடவை இந்த நவராத்திரிக்குள்ளே நம்ம படிச்சுட்டா கூட போதும், நமக்கு அவ்வளோ ஒரு அதீத பலன்கள் கிடைக்கும். இந்த நவராத்திரி முடித்ததுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லலாமான்னா தாராளமாக சொல்லலாம். நம்ம காலை மாலை எப்போ உங்கள் வீட்டில் விளக்கு வைக்கிறீங்களோ அப்படி நம்ம இந்த 7 நாமங்களையும் நம்ம ஒரு நாளைக்கு 11 முறை படிக்கணும். இப்படி தொடர்ந்து உங்களால் எப்போ நம்முடைய வாழ்க்கை முழுக்க உங்களால் எவ்வளவு முறை படிக்க முடியுமோ அவ்வளவு முறை படிக்க படிக்க சொன்ன மாதிரி ஒரு ஏற ஏற திரு ஏறும். அப்படி சொன்ன மாதிரி அந்த மந்திரத்திற்கான பலன்கள் நமக்கு கிடைத்து நம்ம என்ன நினச்சி வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள் நிச்சயம் நடக்குங்கிறதே
காஞ்சி மகாபிரியவாளுடைய வாக்கு. அதனால் இந்த மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். இந்த நவராத்திரி முடிவதற்குள் அட்லீஸ்ட் ஒரு 3 முறை 9 முறை உங்களால் எவ்வளோ கவுண்டிங்ஸ் பண்ண முடியுமோ அப்படி உங்களுடைய பூஜையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அம்பாளுடைய அனுகிரகம் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்தியைக்கிய ரூபிணியை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. இந்த மந்திரத்தை நமக்கு இந்த 7 மந்திர வரிகளை உங்களால் எவ்வளவு முறை பூஜையில் சொல்ல முடியுமோ, அட்லீஸ்ட் எங்களால் ஒரு தடவை தான் சொல்ல முடியுது, வீட்டில் பிஸியாக இருக்கோம், இல்லாட்டி வேலைக்கு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு முறையாச்சும் இந்த நாமங்களை இந்த நமக்கு வந்திருக்கக்கூடிய நவராத்திரி நாட்களில் நீங்கள் டெய்லி நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள். நல்லதொரு மாற்றம், குடும்பத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, நமக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கேட்ட வரங்கள் கிடைப்பது, இப்படி எல்லாமே சகல ஐஸ்வர்யங்களும் அம்பாளுடைய அனுகிரகத்தாலே நிச்சயமாக நடக்குங்க. நம்பிக்கையோடு இந்த மந்திரங்கள் சொல்லுங்கள். என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் லலிதாம்பிகாயை நமக அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் அன்னை லலிதாம்பிகையின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக என்றைக்குமே கிடைக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.